Hi friends, welcome to Radha's recipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு புதுவிதமான ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வச்சு ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ரொம்பவே வித்தியாசமா இருக்கும், ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். ஆரோக்கியமான இந்த ரசம் ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படிங்கறது பார்த்திரலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேங்காய் பால் எவ்வளவு எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கற அளவுகளை பார்த்திரலாம். இப்போ தேங்காய் பால் புளி எடுத்துருக்குறோம். இதனுடைய அளவுகளை நான் சொல்லிடுறேன். அரை முடி தேங்காயை நல்லா துருவிட்டு பால் எடுத்திருக்கேன். முதல் பால் இதுதான், 1 கப் அளவுக்கு. இந்த டம்ளர் அளவில் தான் நான் தண்ணியை சேர்த்து 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். முதல் பால் அதே டம்ளரில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து 2வது பால் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புளி, இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த ரசம் சரியாக இருக்கும். இதில் ஊற வச்சு இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு அரை வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு, இதை ஒன்று பாதியமாக உணுக்கி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு தக்காளி. இந்த ரசத்துக்கு ஒரு தக்காளி சரியானதாக இருக்கும். பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும், செய்ய ஆரம்பிச்சிருவோம். கடாய் சூடு பண்ணி 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இந்த ரசத்துக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் இந்த தக்காளியை நல்லா இந்த எண்ணெயில் சேர்த்து கலர் மாறி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த தக்காளி இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடணும். மிதமான தீயில வச்சு இந்த தக்காளியை வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தக்காளி வேகாது, கரிஞ்ச மாதிரி ஆகிடும். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு தக்காளி. அந்த மேல் தோல் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு அந்த தோல் நல்லா உறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுன்னா நம்ம அந்த தக்காளி எடுத்துடலாம். இதை எடுத்து நல்லா ஆற விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரசத்தை தாளிக்க ஆரம்பிச்சிருவோம். அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்ந்த மாதிரி சேர்த்து நல்லா இது வெடிஞ்சு வரட்டும். இது நல்லா வெடிஞ்சு வந்த பிறகு 1 இனுக்கு கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்து நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு ஒன்று பாதியமாக உடுக்கினதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு பச்சை வாடை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா 2 நிமிஷம் வதங்கின பிறகு 2வது பாலில் புளியை சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பாலை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு தீ சிம்மில் தான் இருக்கணும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சிம்மில் தான் இருக்கணும் இந்த ரசம் செய்யறதுக்கு. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து மிதமான தீயில ஒரு கொதி வர விட்டு நம்ம எண்ணெயில் வதக்கின தக்காளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளியை சேர்த்து 2 நிமிஷம் மிதமான தீயில நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். எத்தனையோ வகையான ரசம் சாப்பிட்ருப்பீங்க. தேங்காய் பாலில் செய்கிற ரசம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட இருக்கும். இந்த தேங்காய் பாலில் செய்கிற ரசம் சாப்பிடும்போது தெரியும் அதுக்கான பதில். அவ்வளோ சுவையாக இருக்கும். தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம் ஒன்று பாதியமாக உணுக்கினதா சேர்த்து நல்லா இதை ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். முதல் தேங்காய் பாலை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு பொடியான நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்தோம் அப்படின்னா சுவையான ஆரோக்கியமான தேங்காய் பால் ரசம் ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.